ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 49 நாள் 50வது எபிசோட். 24 நவம்பர் ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இந்தியன் அண்ட் UK பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேபால் அக்கௌண்ட்டும் யூஎஸ்க்காக இருக்குது. ஸோ அதன் மூலமாக உங்கள் ஆதரவுகளை தெரிவிக்கலாம். இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி லைவில் சப்போர்ட் பண்ணவங்க வந்து இலங்கேஷ், சாந்தா கந்தசாமி, ஷிமி, அதுக்கப்புறம் வந்து பார்கவி. ஸோ இவங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பும். தேங்க்யூ ஸோ மச். 50வது எபிசோட் 24 நவம்பர் அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பான விஜய் சேதுபதி அவர்களுடைய நிகழ்ச்சியினுடைய ஒரு லைவ் ரிவ்யூ, ஜாக்கி டிவி லைவ் ரிவ்யூ. நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். ஸோ இந்த 50 நாளில் இந்த நிகழ்ச்சி எப்படி போச்சு அப்படின்றது ஒரு பார்வை பார்த்துறேன். ஆக்சுவலி 50வது நாள்னும் போது பயங்கரமான வந்து ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் இருக்கும். அதை பற்றின பேச்சுக்கள், அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது மாதிரி வந்து எதுவும் அந்த பெரிய கொண்டாட்டமாக பெரிய சமடா 50 நாள் அப்படின்னும் போது நான் நிறைய பேர் வந்து வாழ்த்தெல்லாம் தெரிவிப்பாங்க, செம்மையாக இருக்குது. ஏன்னா நம்மளே வந்து என்னென்னா நிறைய அந்த ஹோப்லாம் விட்டு போய் இதை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இங்கே நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயம். எஸ். ஸோ நிகழ்ச்சி ஆரம்பிச்சது, விஜய் சேதுபதி அவர்கள் வந்தார். ட்ரெஸ் பெருசாக எனக்கு அது கவரல, அதனால நான் காஸ்டியூம் பற்றி எதுவும் சொல்லலை. உண்மையிலேயே ட்ரெஸ் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஏதோ பெயிண்ட் ஊத்தி அதுக்கப்புறம் வந்து இவர் ஏதாவது பரவாயில்லையா இருந்தது சார். சத்யா வந்து அதான், அதாவது அவங்க ஏதோ வண்டியில் ஏதோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. டக்குன்னு கேட்கும்போது டமால்னு எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்கு. அதுதான் அந்த மாதிரி தான் இருந்தது. இது திடீர்னு இந்த என்ன சொல்றது, பெயிண்ட் பட்டு தெரியாம மடிச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சட்டையை எடுத்து மாத்தி கொடுத்துட்ட மாதிரியே இருந்தது அந்த அவரோட ட்ரெஸ். பட் விஜய் சேதுபதி அவர்களோட பெருசா எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல. பட் ஆனா பிரேக்கப் அப்படின்றது எல்லாரும் ஒரு நேத்தே சொல்லியாச்சே சார், எத்தனை தடவை கேட்பீங்க எல்லாரும். ஓகே ஸோ அதனால வந்து சொல்லிட்டேன் பிரேக்கப் கன்ஃபார்ம். ஒரு ரிவ்யூவரா நான் சொல்ல வர வேண்டிய விஷயங்கள், டைம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் டைம் எடுத்துக்கணும். இன்னொன்னு, அவருக்கான ஒரு டீம், உங்க அவர் வந்து வெறும் ஒரு தொகுப்பாளர் சார், காசு வாங்கிட்டு தொகுப்பாளரா இருக்காரு இல்லீங்களா. இப்ப உங்க சேனல் எந்த அளவுக்கு ஒரு முனைப்போட அவரை நீங்க ட்ரிம் பண்ணணுங்கிறது இருக்குல்ல, கண்டிப்பா அதை நீங்க கண்டிப்பா செய்யணும். அதை நீங்க செய்யாம அவருக்கான இன்புட் கொடுக்காம கடைசி வரைக்கும் வந்து சாச்சனா ஜாம பிரச்சனை, அது ஜாம் எடுத்தாலா இல்லையாங்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனையை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது அதை விட தீவிரமாக இருக்கக்கூடிய ரோஸ்ட் பிரச்சனையை நீங்க கேட்கணும்ல. மத்தபடி வேற எதுவும் பெருசா சொல்லல. சாச்சனா ஜாம் எடுத்தது கண்டிப்பா கேட்கலாம். ரோஸ்ட் பிரச்சனைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப வேற ஒருத்தவங்களை நீங்க என்ன வேணா அசிங்கமா பேசலாம், ரோஸ்ட்ல நீங்க எல்லாம் எவ்வளவு ஒரு வன்மத்தை கொட்டினீங்கன்னு தெரியுது. அவ்வளவுதான். அது ரோஸ்ட்ங்கறனால என்னால ஒண்ணும் கேட்க முடியல. இது என்ன, அவ்வளவுதான். அதுதான். அதாவது உங்களுக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மொமெண்ட் தான் இது. இப்ப இதுக்கு இன்னைக்கு வந்து சேவ் பண்றதுக்காக வந்து சாட்சனாவையும் சௌந்தர்யாவும் வச்சு நீங்க வச்சீங்க. அதுதான் இந்த டாஸ்க் எடுத்து வரீங்க, ஒரு இதுவா எடுத்துன்னு போய் அவங்களை சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு. அப்ப இந்த மாதிரி கேட்கும்போது அதுக்கு நீங்க இவ்வளவு விஷயங்கள், அந்த பொண்ணு மேல தப்பு இல்லைன்றதை நீங்க எடுத்து வரீங்க. பட் ஆனா நேத்து வலிக்குதா இல்லையான்ட்டு, அதாவது 100 தோப்புக்காரன் உன்னால போட முடியுமா சாட்சினாலும் உங்களால அந்த கேள்வியை ஏன் முன்வைக்க முடியலன்றதான் என்னுடைய கேள்வி. அந்த பிள்ளைக்கு வலிக்கும். கரெக்ட். அந்த பிள்ளைக்கு வலிக்கும். அதனால இந்த 50வது சீசன் இப்படி போகுது. எனக்கு தெரிஞ்சு 8வது சீசன் 50வது நாள் இப்படிதான் அந்த உருப்படாம போனதுக்கு மிக முக்கிய காரணங்கள்ல இதுதான் மிக முக்கிய காரணமாக நான் பாக்குறேன். ஓகே. ஸோ இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் நம்ம சொல்லி ஆகணும். அடுத்த சீசன் வந்து கமல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் சொல்றாங்க. ஆமா, விட்டு எடுத்து பிடிக்கணும். அவரும் வந்து அவருடைய ஈகோ டச்சா நடக்குது, புரியுதுங்களா? சரி, நீங்களாம் வந்து வேணான்னு சொல்றீங்கல்ல, நானும் சொல்றேன். அதுக்குதான் ஏற்கனவே சொன்னேன், இந்த இடத்துக்கு வந்து ஒரு டீமே வந்து இதுக்கு வந்து சேர்ந்து கொண்டு காலி பண்ணணும்னு வச்சுக்காங்களேன். இதெல்லாம் வந்து நான் இண்டஸ்ட்ரியில நிறைய பார்த்த விஷயம். பட் இப்படி ஒரு வாய்ப்பு இல்ல. நீங்க ஒரு சீசன் நீங்க பண்ணிட்டு அடுத்த சீசன் கூட அவர் வரட்டும்.
ஏன்னா எல்லா நேரமும் அவர் வந்து பிஸியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது இவரு வந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இவர் பண்ணிருக்கணும்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். இல்ல அதுவே தெரியல. இல்ல எனக்கு என்னன்னா அந்த சைன் போடும்போதே ரொம்ப பெரிய ஆள் சார் அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க, நீங்க வந்துருங்க, உங்களை கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் அவரோட நீங்க கம்மியா பண்ணீங்கன்னா அவர் திருப்பி அவரோட கிராஃப் வந்துரும் சார் மேல அப்படின்றப்ப சரிங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவர் வந்துட்டாரான்னு தெரியல எனக்கு. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். சரி, அத பத்தி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அவருடைய விஷயங்கள், அவருடைய ஏற்றங்கள் அதை அவர் பார்த்துப்பாரு, அவ்வளவுதான். சரிங்களா? பட் ஒரு ரிவ்யூவரா சொல்லணும். நாம ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருந்தோங்கல்ல, அவர் வந்தா நல்லா இருக்கணும் போது நம்மளுக்கே வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்றதான் இங்க சொல்லக்கூடிய விஷயம். அதுக்காக சொல்றேன் நான். அதுதான், அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், அஸ் எ ரிவ்யூவரா நம்ம யோசிக்கணும் அப்படின்ற இடத்துல அவர் சறுக்கிக்கிட்டே தான் இருக்காரு. அவருக்கான டீமும் சரியாக இல்ல, அவரும் அதை சரியாக உள்வாங்கி இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணும். சொல்லியிருந்தோம், அதுக்கு வந்து தியாகம் சொல்லியிருந்தோம். அவர் ஒரு கன்சிடரேஷன், ஒரு கன்சல்டிங் டீம் கண்டிப்பா தேவைன்ற நம்ம சொன்னது தியாகம் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி வந்து ஒரு எடுத்தோம். இது வந்து அதான் சொல்றேங்க, நீங்க உங்களை வந்து உன்னிப்பா பார்க்கக்கூடிய விஷயம். 10 கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க, அட்லீஸ்ட் நீங்க ஒரு சீசன்ல ஒரு எபிசோட்ல நீங்க 2ஆவது நீங்க கேட்கணும். அததான் சொல்றேன். நாட்டுல எவ்வளவு விஷயம் நடக்குது, எல்லாத்துக்கும் போய் வந்து சொம்ப எடுத்து போய் உட்காந்துட்டு தீர்ப்பு கொடுக்க முடியாது ஒருத்தரால. உங்க கண்ணெதுக்கு நடக்கிற விஷயத்துக்கு நீங்க அதற்கான விஷயத்தை நீங்க கொடுக்கலாம் அப்படின்றத இங்க சொல்லக்கூடிய விஷயம். இதுல இன்னொரு ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து வந்துட்டு இருக்கு ஜாக்கி. அதாவது இப்ப இந்த பிரியாணி விஷயமோ இல்ல விஷால் பேசின விஷயங்களையோ வெயிட் பண்ணுவாங்க. இப்பதான் கோட் எடுத்திருக்காங்க, வேற ஒரு டீம் வந்திருக்கு, போன வாட்டி இந்த டீம் தான் இருந்தாங்க, நிக்சன் அப்பெல்லாம் இருந்த டீம் இது. அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா டிவில போட்டோ இல்ல இது ஒரு சண்டேவோ 50 days, ஏன்னா இது வரைக்கும் குரூப் கேம், இப்ப இண்டிவிஜுவல் கேம் ஆரம்பிக்கிறப்ப இதை கண்டிப்பாக போட்டு காட்டுவாங்க. அப்படிங்கறது சாச்சனா மாதிரியான இருக்கிற ஆளை வந்து வெளியில அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்க நேத்தே சொன்னீங்க, ஒரு கான்டென்ட் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு எதிரி வேணும் அப்படின்னும் பொழுது ஒரு வெறுப்பான ஒரு ஆள் வேணும்ன்ற போது இப்ப சாச்சனா தான் எல்லாருக்கும், அப்ப அவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு சொல்லியிருந்தா. இது வந்து பேர் கெட்டு போயிடுமே அப்படின்ட்டு. கெட்டதுதான். இப்போ வெளியே போனாலும் சாச்சனா பேர் கெட்டதுதான், முன்னாடியே வெளியே போனாலும் கெட்டதுதான். கெட்டது இன்னும் ஒரு 10 இருந்தா கூட காசு போகுமே அந்த வீட்டுக்குன்றதாக விஜய் சேதுபதி பேசுனதாக ஒரு தகவல். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம பக்கத்துல இருந்தோம்னா நம்மளால பேச முடியாது, வெளியில பேசிக்கிட்ட உழவுகிட்ட ஒரு தகவல் தான். ஸோ அதுதான் மேட்ரு. அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னா, நேற்று ரஹ்மான் வந்து ஒரு இதை அனுப்பிச்சிருந்தாரு, அவதூறா கருத்து பேசுற எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பும், ஒழுங்கா 21 நாள் தூக்கணும்ட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அந்த அம்மாவே மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அதனால வரல, அவர் ரொம்ப ஜெம்மான ஆளு, அவரை வந்து நீங்க வந்து இந்த விஷயத்துல நீங்க குறை சொல்ல முடியாது. நான் ஆக்சுவலி என்னன்னா, ஒரு பீக்கு ஒன்று போகும்போது அதுக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்று வருங்க. அந்த விஷயம் வருது வந்து மோஸ்ட்லி வந்து இங்க ஒரு கூட வந்தாச்சு, ஒரு மீம் கூட பாட்டேன், அந்த மோனிகா தலையில வந்து இவரு தட்டுவார் அப்படின்ட்டு, இவரு அவர் பேர் என்ன, கவுண்டமணி தட்டுவாரு, சாட்டு எழுந்து போட அப்படின்ற மாதிரி தலையில் தட்டு, அந்த மாதிரி ஒரு மீம் போட்டு உனக்கு வந்து இன்னைக்கு ஒன் டிவோர்ஸ் இன்னைக்கே சொல்லிருக்குமா அப்படின்ற மாதிரி தலையில தட்டுவாங்க. அதனால வந்து இவங்க முடிச்சுலாம் போட்டு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ண அவர் என்னைக்கே பண்ணிருக்கணும். ஆக்சுவலி இதுல ஒண்ணும் கிடையாது, அதனால நம்ம இதை பேசுவோம். ரஹ்மான் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு, ரஹ்மான் கிட்ட நிறைய நடிகைகள் வழியிறாங்க, புரியுதுங்களா? ரஹ்மான் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாரு, அம்மா இது மாதிரி வந்து எல்லாரும் வந்து வராங்க, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்றாரு. அதுதான் ரஹ்மான். ரீசெண்ட் டேஸ்ல அவர் வந்து இசைக்காக அர்ப்பணிச்சவர். அவர் வந்து ஹனிமூன்ல கூட வந்து இன்னொரு ரூம்ல போய் வந்து ஒரு டியூன் கம்போஸ் பண்ணி, ஏன்னா அவருக்கான ப்ரெஷர், அவருக்கு நிறைய இடங்கள்ல நிக்கணும், அவர் நின்னே ஆகணும்ன்றதுனாலதான் இன்னைக்கு அவ்வளவு. சில பேர்லாம் வந்து ஊருக்கு நேர்ந்து விட்டவங்கன்னுவாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, இது நேர்ந்து விட்டது இது அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாங்க, வீடே தங்க மாட்டாருன்ட்டு. பட் ஆனா அந்த மனுஷன் 8 வருஷமா வீட்டுல உட்காந்து படுத்துட்டு இருந்தாரு வச்சுக்கேன், காலை உடச்சுக்கிட்டு சொல்றேன். பட் அவர் நினைச்சிருந்தா வெளியே வந்திருக்கலாம். எங்க அப்பா ஒரு அதுக்கான முனைப்பே அவர் எடுக்கல, ஓடினது போதும், உட்காந்தா போதும் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டாருன்னு வச்சுக்காங்களா. இதுதான் இங்க இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ அவங்க வந்து ஒரு சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து அதாவது யாரு வந்து சொன்னணுமோ அவங்களே சொல்றாங்க அவரு வந்து நல்லவர் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு கெட்ட பேர் எடுக்கணும், அவர் முன்னாடி எடுத்துக்கலாம்னு சொல்ல வரேன் நான், அதுக்காக சொல்றேன். சரி விடுங்க அதெல்லாம். ஆனா எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க, ஏதாவது ஒரு பாடகி வந்து கண்டிப்பா வந்து ஒரு அக்யூசேஷன் வைக்கும் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்தாங்க. ஆனா இது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவுன்னு சொல்லலாம். ஆனா ஒரு மீம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்பதான் வாழு என்ன சாங் ஒன்று வருது, கடக்கிரியே என்ன வாழ என்ன அப்படின்னு ஒரு சாங் நல்லா தான் இருந்தது. ஒருத்தவங்க போட்டிருந்தான் ஒரு மீம். நல்ல வேலை, இனிமேல் வந்து பாய் வந்து பிச்சு ஓதுருவாரு, இந்த மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரைட் ரைஸ் வாங்கிடுவாங்கன்னா ஃபோன் வராது.
உண்மையிலே இவங்க எப்படிலாம் சிந்திக்கிறாங்க பாருங்க. யோசிச்சு பாருங்க. அடி பின்னு உண்மையிலே அந்த பாடல் வேற மாதிரி ஒரு பெப்பியா இருந்தது. ஆமா ஆமா. இதுக்கப்புறம் இன்னும் பெப்பி ஆயிடுவாரு, ஒரு சுதந்திரமான மனிதன் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் வீட்டுல போய் சொல்லணும். இல்ல உனக்கு என்ன ஒரு மாதிரி ஹாப்பி இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல மேடம். நடந்த விஷயத்துக்காக சொன்னேன் மேடம். நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. இது ஒண்ணு பேசணும். நேத்து வந்து இந்த பலூனா வீடியோ தம்பிங்கெல்லாம் லிங்க் அனுப்பிச்சிருந்தானுங்க. அவங்க ஏன் ஃபேமஸ் ஆனாங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலி. ஓகே. அவங்க இந்த டேபு திங்ஸ்லாம் உடைக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ் போடுறது, ஜட்டி ப்ராவோட நின்று அந்த இது ஃபிட்டிங் பேசுறது, கொள்றது, ஏதாவது கேட்டினா கூட அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்றது, அந்த மாதிரி நிறைய பண்ணாங்க. ஏன் ஃபேமஸ் ஆனாங்கன்னு தெரிஞ்சு போச்சுருந்துங்க. ஆனால் ஒரு விஷயம், 20,000 பேர் இன்னும் இதில் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தேன். நான் இப்போ ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எதை சொல்லணும் எதை போடணும்னே பயமாக இருக்குது, ரொம்ப கான்ஷியஸாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. இதில் என்ன காமெடினா, இந்த பொண்ணு ஃபேமஸ் ஆனது அந்த பொண்ணுக்கே தெரியல. ஓகே. அந்த பொண்ணு ஃபேமஸ் ஆனது அந்த பொண்ணுக்கே தெரியல. இந்த பொண்ணு போய் எல்லாத்தையும் கேட்டு ஏன் லிங்க் கொடுக்குறா, என்னடா எல்லாத்துலையும் என்ன பற்றி பேசுறீங்க, லிங்க் கொடுக்குறான்னா அப்போ தான் வந்து அந்த மேட்ரு. ஓகே. அதுதான். உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ என்னது இல்ல மேடம், உங்களுக்கு எதுவுமே தெரியாது இதை பத்தின விஷயங்கள் எனக்கு தெரியும். ஏங்க உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த படத்துல மின்சார கனவுல வந்து ஒரு கேரக்டர் கூட்டிட்டு வருவாங்க மாப்பிள்ளன்ட்டு. அவனுக்கு தெரியலாம் யான் டைன் ஃபேக்டரி அந்த மாதிரி. நீங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சலாம் கணவர். ஆமா, என் பொண்ணு. ஓகே ரைட். சரி, அப்படியே வந்தவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு பனிஷர் நம்ம லியோ அவன் தான் வந்திருக்கான், மஹிலா, அதுக்கப்புறம் வந்து அமுதா, சையத் அலி, பாமதி, பிரின்சி, விஜய், சுமி, ஏஜேஎம், மஹிலா, அருண்குமார், ஐ லவ் யூ கான்ஃப்ளெக்ஸ், கவின், என்னது அந்த பேர் மட்டும் படிங்களா, அஃபிலா நோய்ஃபர், அப்துல் காதர், ஆலிவர் கிறிஸ், அதுக்கப்புறம் தமிழ், கிஃபின், சூர்யா, ஷர்மிளா நாராயணன். ஸோ இவங்களாம் வந்திருக்காங்க. பவி ஹாய் சொல்லியிருக்காங்க. இல்ல ஒரு விஷயம், நீங்க போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இவங்களுக்கு ஏஜேஎம் படிச்சீங்க இல்லையா, அவங்க பேர் வந்து ஆஞ்சலின், பிரிஸ்டோல்ல இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். வாழ்த்துக்கள் ஆஞ்சலின் பிரிஸ்டோவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய உயரங்களையும் பெரிய பெரிய வெற்றிகளையும் நீங்க பெறணும் அப்படின்றதுதான் எல்லாம் வல்ல இயற்கையை நான் வேண்டிக்கிறேன். ஸோ ஜெயிக்கணுன்றதை நீங்க நினைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான், வேற என்ன. ஹாப்பி பர்த்டே இன்சுலின். ஓகே, சூப்பர். ஓகேவா, சொல்லுங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சியில கொஞ்சமா ஆரம்பிப்போன்ற, ஏன்னா அதுல ஒண்ணுதான் இல்ல, பட் சும்மா ஏதாவது என்ன நடந்ததுன்ற மாதிரி பேசணும் இல்ல. முக்கியமான ஏதோ வந்து சாச்சனா மற்றும் விஜய் பிக் பாஸே அவர் தலைமுடியை பிடித்து இழுத்து 8 அடி ஆழமான குழிக்குள் இறக்கவே இல்லாமல் புதைத்தனர் அப்படின்ட்டாரு. உண்மையிலங்க நான் ஏன் அதான் 50வது நாள எந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனா எப்படிலாம் வந்து சொல்லியிருக்கணும். ஒரு கேக் கூட கொடுக்கல அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த லைக் போடாதவங்க கொஞ்சம் தயவு செய்து லைக் போட மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏன்னா அது வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ப்ளீஸ் லைக் போடாதவங்க லைக் போடுங்க அப்படின்றத திரும்ப சொல்றோம். ஸோ 136 பேர் 39. ஏன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வருவோம், இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டோம், அதையும் அந்த இடத்துல பதிவு பண்றோம். ஸோ கிருத்திகா, அதுக்கப்புறம் சுந்தர், ராம்கி, அன்சாரி, ஆலிவர் கிறிஸ். ஸோ இவங்க எல்லாமே கமெண்ட் போட்டுட்டாங்க. ஆலிவர் கிறிஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. ஆலிவர் கிறிஸ் வந்து டெய்லி வந்து குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவாரு. ஆமா, இல்ல இன்னைக்கு லைவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம தான் வந்து அவங்க இந்தியாவில எல்லாம் தூங்குற நேரம் நம்ம வருவோம், இது வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கும். அதுதான் அஃபீலா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி உங்க 2 பேரும் லைவ்ல பாக்குறதுக்கு சந்தோஷம், எல்லாரும் வந்து கண்டஸ்டன்ட்காவோ ஹோஸ்டுக்காவோ ஷோ பாப்பாங்க, நான் மட்டும் தான் நீங்க பேசுறது கேட்கறதுக்காக பாக்குறேன் அப்படிங்கறதையும், ட்ரூ ஜாக்கி மிஸ்ஸிங் KH அப்படிங்கறதையும், விண்வெளி நாயகா வந்துடுங்க திரும்பி அப்படிங்கிற மாதிரி. அது வந்து அதுக்காகவே ஒரு டீம் வேலை செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குன்ற. எல்லாத்துக்குமே ஒரு தியரி ஒன்று இருக்கும்ல, அது இருக்க மாதிரி தான் எனக்கு இன்னும் பழுது. அதுதான். ஸோ அதே மாதிரி நீங்க பேசுறது கேட்கறதுக்காகவே வந்திருக்கேன் ப்ரோ, ஐ லவ் யுவர் வாய்ஸ் அப்படின்ட்டு, ஐ மீன் தமிழ் வணக்கம் வந்து சொல்லியிருக்காப்ல. தேங்க்யூ. ஸோ அடுத்த ஒரு கமெண்ட்னு பார்த்தோன்னா, ஹோஸ்ட் கேட்கும்போது அதற்கு சாச்சனாவின் பேசும் துணியும் உடல் மொழியும் அருவருக்கத்தக்கதாக இருந்தது. அதுதான் உண்மை. ஏன்னா கொஞ்சம் அவங்க பக்கம் வந்து நியாயம் இருக்க ஆரம்பிச்சதுமே அந்த பேசுகிற பேச்சும், உடனே வந்து அழறதுக்கு அப்புறம் கன்சோல் பண்ணி எல்லாத்தையும் சாக்லேட் வாங்கிக்கிறதும். நேற்று சாப்பிட்ற டைமில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழுதுட்டு அது எதற்கு இன்னொரு தட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதை சுற்றி வந்து வாட்டர் பாட்டிலால் மறைச்சி வச்சுருக்காங்க அந்த இது திங்ஸ்லாம். அதே மாதிரி நீங்கள் மேபி எங்கள் வீட்டில் 5 பேர், ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஏன்னா இந்த மாதிரிலாம் நாங்கள் சாப்பிட்டதில்லை. அதிகபட்சமாக வந்து ஒரு கூட கேக் வாங்கின ஒரு பிறந்த நாள்லாம் 5 கூட கேக்கு தான். இப்போ அது பேர் என்ன, மஃபின் இப்போ அதுக்கு பேர். அந்த 5 கூட கேக் அப்போதான் வந்து விஸ்டம் பேக்கரின்ட்டு திருப்பாப்புலியூரில் ஒரு பேக்கரி வந்து ஓப்பன் ஆச்சு. அதுலேருந்து அந்த பேக்கரியிலேருந்து இதுதான் வாங்கின ஒரு 5 தான்.
இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 2 எக்ஸ்ட்ரா 1 இந்த கதையே கிடையாது. 5 தான். அதுக்கு அம்மாவுக்கும் இருக்காது. அட்லீஸ்ட் வாங்கி வந்து 6வது வாங்கி வரலாம். சரி அவர் தின்ன மாட்டாருன்னா 6வது வாங்கி வரலாம்ல. அவர் வாங்கி வந்ததே கிடையாது. இந்த மஃபின் என் பொண்ணுக்கு வந்து என்னது பட்டையாக மஃபினாக வாங்கி தள்ளியிருக்கோம். ஆனால் அந்த ஒரு கூட கேட்க சாப்பிடும்போது அந்த பேப்பரில் இருக்கிறத ஒட்டுறதான் நக்கி நக்கி சாப்பிட்ருக்கு. ஆமாம். அப்போ எங்கள் அம்மா ஒரு நாள் இன்றைக்கி என் பொண்ணுக்கிட்டே அந்த ஒரு விஷயம் சொன்னேன். எனக்கு வந்து நீ ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன். அதில் என் பொண்ணு வந்து இல்லை எனக்கு 2 இந்த ஃப்ரை எனக்கு வேணும் அப்படின்ச்சு. அப்போ கூட்டி எங்கள் அம்மா சொன்னேன், எங்கள் அம்மா ஜெயலட்சுமி சொன்னேன், அதே இதை தான் என் பொண்ணுக்கும் சொன்னேன். இந்த மாதிரி பரபரப்பாக இருப்பேன் சாப்பாட்டுக்காக. ஏன்னா நான் சத்துணவு எடுத்துன்னு போனோம் நான் தட்டு. அப்போ வந்து எங்கள் அம்மா கூப்பிட்டு ஒரு நாள் சொல்கிறாங்க, தன்சுப்பா இங்கே வாட என்னம்மா இந்த சாப்பாடு பார்க்கும்போது அப்படியே இதாகிறல்ல, எக்ஸைட்மெண்ட் ஆகிறல்ல, புரியுது எனக்கு. ஏன் அப்படின்னா ஒரு டப்பா வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது வந்து ஒரே ஒரு சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. என்னன்னா நாளைக்கு வேணும் அப்படின்னுவாங்க. எனக்கு வந்து இது செத்து தொலைஞ்சா எல்லாத்தையும் தின்னுடலாம்ன்ற மாதிரி இருக்கும். உண்மை அதுதான். ஈவன் இப்போ நான் வந்து நிறைய குழந்தைங்கள வீட்டுக்கெல்லாம் போகும்போது நிறைய வாங்கிட்டு போய் அதாவது இந்த ட்ரமண்டஸா பேக்காக வாங்கிட்டு போய் தள்ளுறதுக்கெல்லாம் இந்த காரணம் உண்டு. அந்த மாதிரி நான் வந்து செய்யறதுக்கு காரணம் அதுதான். அதுக்கான விஷயம் இதுதான். அப்போ எங்கள் அம்மா கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னாங்க, இதுக்கு கீழே போனால் பி, இங்கே மட்டும்தான் அது ஃபுட்டு, இதுக்கு கீழே போச்சுன்னா அது பி, ஏதோ எப்பேற்பட்ட தேவாமிரதமாக இருந்தாலும் இதாண்டா அப்படின்னாங்க. அது வந்து ஒரு சரி அது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு கற்றுக்கிட்டேன். அது மாதிரி வந்து தெரியல எனக்கு அந்த பொண்ணு வந்து சாப்பாடு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுது. நம்ம அதுக்காக தான் அந்த அனுபவங்கள் மூலமாக சொல்கிறது. அந்த சாப்பாடு வந்துருதுன்னு சாப்பாடு பண்ணும்போதே ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு ஐயோ இவன்லாம் இருக்காங்களே எல்லாம் காலியான நம்மளே தின்னுடலாமன்ற மாதிரி பார்த்தாங்க. சின்ன பொண்ணு அதான் கெட்ட பேர் அடிச்சு இருந்தது, இன்னொரு 10 நாள் தான் ஒரு சம்பளம் வருமே அப்படின்ற மாதிரி சொன்னதாக தகவல். பட் ஆனால் அதான் அதை புரிஞ்சுட்டு விளையாட்டா பிரச்சனை இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு நிறைய இது இருக்கு. சில இடங்கள்ல வந்து சௌந்தர்யா விட நடிக்காம பேசுற குணம் உண்டு சில விஷயங்கள் சொல்றது. ஆனா என்னன்னா நான் தான் எல்லாத்த விட பெஸ்ட் அப்படின்றதும் மற்றவங்க யாருமே ஒண்ணுமே இல்லைன்றதும், அதாவது இவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்து என்னையா கூப்பிடல அழுது காரியத்தை சாதிக்கிறோம் ஒரு அழுகுணியான ஒரு விஷயமும் அருவருக்கத்தக்கதா இருந்தது. இந்த வயசுல இவ்வளவு கன்னிங் தேவையில்லை. அவ்வளவுதான். உன்னை விட ஒரு ரொம்ப பெரிய ஒரு பொண்ணு, அவங்க நிறைய படம்லாம் நடிச்சுட்டு தான் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து உனக்கு நடிச்சு கேவலமா இருக்கு. உனக்குலாம் வந்து அறிவே கிடையாது. உனக்கு மரியாதை கொடுத்ததுனால தானே, அதாவது உனக்கு கேஷ்ல பேசினால தானே உனக்கு வந்து இவ்வளவு பேச்சு வருது. அக்கான்னு அன்னைக்கே சொன்னாங்க, அன்னைக்கே சொல்லியிருந்தா இந்த கதை முடிஞ்சிருக்கும்ல. அதுதான் இந்த இடத்துல தான் வந்து விஜய் வந்து தடவி கொடுத்தாரு நேற்று. இதை நீங்க கண்டிப்பா நீங்க மற்றது காமிச்சது நீங்க அட்ரஸ் பண்ணிருக்குமா இல்லையா? நீங்க காமிக்காத திருட்டுத்தனமா எல்லாம் வந்து பிரியாணி திருட்டு தின்றதெல்லாம் நீங்க கேட்கல. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. ரைட்டு, காமிச்சது 1 ஹவர்ல காமிச்சுதான் நீங்க அட்ரஸ் பண்ணணுமா? ஏமா யாராவது அறிவு இருக்கிறவங்க யாராவது 100 கொடுப்பாங்கம்மா, யாராவது உங்ககிட்ட சொல்லுவாங்களா? இப்ப வந்து எப்படி அதை சொல்ல முடியும் நீ கேட்கற? உனக்கு மனசாட்சியே கிடையாதா? உனக்கு இதான் சொல்லி கொடுத்தாங்களா? இப்ப கேட்க மாட்டேங்க. அதெல்லாம் கேட்கல சார். அதுதாங்க பிரச்சனையே. அத நீங்க கேட்கிற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் தான் சொன்னேன், நீங்க ஹார்ஷா கூட கேட்க வேண்டாம், கண்டிக்கத்தக்க வகையில கூட நீங்க எதையுமே கேட்கறது இல்லைங்கிறதா. இன்னைக்கு அவங்க மேல தப்பு இல்லை அப்படிங்கறதுக்காக பிரிச்சு வச்சு பாசிஃபை பண்ணி அந்த ஜாம் பாட்டில யார் அந்த ஜாமுக்கு வர்ற வரைக்கும் அந்த விஷயத்த நோண்டி பேசி ஜாம் பாட்டில் வந்த விஷயத்த பேசி அதன் பிறகு அந்த பொண்ணு ஒரு ஜாம் தான் எடுத்திருக்குங்கிறத திருப்பி அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணி நீங்க முடிக்கிறீங்கல்ல. இவ்வளோ ஒரு பிரயத்தனப்படுறீங்கல்ல, அந்த பிரயத்தனத்தை அந்த பொண்ணு தப்பு செய்யறா அப்படிங்கிற விஷயத்துல நீங்க சொல்லி காட்டலாம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அது சொல்லி கொடுக்கல அப்படின்னும் பொழுது அப்ப உங்களுக்கும் இப்ப உண்மையான அக்கறை இருக்கிறவங்க கண்டிப்பா அதை சொல்லிடுவாங்க. உங்களுக்கும் அது இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்களும் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, பிபி டீம் சொல்றத அவங்க பாத்துக்கிட்டோம், அவ்வளவுதான் என் வேலை, அவங்க என்ன சொல்றாங்களோ நான் வரேன், நான் இதை கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த ஏறிங்க அப்படின்னா அதற்கு அது தெரியல. அதுதான் நேத்து நீங்க மஞ்சரிக்கு சொன்னதுதான், கொடுத்த எனக்கு வந்து தமிழம்மா வேலை நல்லா வரும், நான் அதை செஞ்சிருவேன். இப்ப கேப்டன் கொடுத்தா செய்ய மாட்டீங்களா அப்படின்னும் பொழுது உங்களை நீங்களே டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா? சோ அதுதான் இன்னைக்கு சித்ரா ஆனந்த்குமார் கூட சொல்லியிருக்கா, இது மாதிரி நைஸ் அவுட்ஃபிட் ஜாக்கி குடுஸ் டு சுதா அப்படின்ட்டு. சுதா தான் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு வரலாம் அப்படின்னும் போது இப்படியே போயிடு அப்படின்ட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் நல்லா இல்லை. அப்போ தான் சொன்னேன், நான் லைவ்ல போறேன், மூஞ்ச காமிங்க, நீ பின்னாடி உட்காந்து இந்த படிப்புலாம் காமிப்பேன், பட் நான் நேராக உட்காந்து பேசும்போது கொஞ்சமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு இன்னும் அவுட் ஆஃப் மூட்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க தலைவலின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும்
அது டைம்ல கொஞ்சம் கோவம் வந்தது. அப்புறம் ரைட் ஓகே, அப்புறம் சரி நம்மளுக்கு என்ன அது தெரியாது அப்படின்ட்டு நம்ம மாத்திக்கிட்டோம். அதுல ஒரு சொல்லணும்னு சொன்னேன். கண்டிப்பா. சோ இப்ப நிகழ்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஓகே. வந்தாரு, அதுக்கப்புறம் எப்படி போச்சு அப்படியா? சரி ஓகே. ஏதோ ஒண்ணு வந்தாரு, நீங்க வேற கம்னு இருங்க ஜாக்கி. அதனால அவரு வந்தபோது பீப்புள் எப்போ அட்ரஸ் பண்ற மாதிரி பீப்புள் அட்ரஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளார போனாங்க. வீட்டுக்குள்ளார எல்லார்கிட்டயும் வந்து 50 நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக எப்படி இருக்கு என்ன அப்படின்னும் பொழுது ஸ்டோர் ரூம் ஜெஃப்ரி ஒரு நாள் ஓட முடியுமாடா, கால் சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு ஸ்டோர் ரூம்ல இருந்து ஜெஃப்ரியை வந்து ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வர சொன்னாரு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து வெறும் வில்லை மாதிரி மட்டும் இருந்தது. அதுல நாட்களை நீங்க எழுதிக்கலாம். ஒருத்தருக்கான நாட்கள் எழுதி யார் யாருக்கு எவ்வளவு நாட்கள் நீங்க வில்லை போது ஜென்டில்மேன்ல இது மாதிரி தான் ஒரு வில்லை பார்க்க போவாங்க. நகைகளை பாத்துருக்கீங்களா அந்த டைலாக் ஞாபகம் மாதிரி, திஸ் இஸ் வில்லை அப்படின்னு ஒரு எங்க வச்சிருக்கேன் அப்படிலாம் கேட்பாரு. ஞாபகம் இருக்குங்களா? அது வில்லைன்றதுனால எனக்கு ஞாபகம் வந்து வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஞாபகம் இல்லையே. சரி ஓகே வாங்க வந்துடுவா. ஓகே தேங்க்யூ. ஸோ அப்ப என்ன யார் யாருக்கு என்னென்ன நாட்கள் அப்படின்னும் போது தீபக் அவர்கள் வந்து வருஷனுக்கு 7 நாள் தான் கொடுப்பாப்ல. அந்த 7 நாளா வந்து வந்ததுல இருந்து ஒண்ணுமே ஆட்டமே அவங்க வந்து விளையாடலை அப்படிங்கிறதையும் அந்த ஆட்டம் வந்து அவங்களோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு சார், அவ்வளவுதான் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்லிடுவாப்ல. மஞ்சரி அவர்கள் வந்து சௌந்தர்யா கொடுப்பாங்க. இந்த இடத்துல மஞ்சரி வந்து சௌந்தர்யாக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா 2 வாரம் தான் விளையாடினாங்களா, அதை வச்சு அவங்க கதையை ஓட்டிட்டு இருக்காங்கன்னு. உண்மையிலேயே சௌந்தர்யாவும் ஜாக்லினும் அதுக்கப்புறம் இது முடிஞ்சிட்டு இவர் பிரேக் போவார்ல அந்த டைம்ல பேசுவாங்க. அதுதான் உண்மை. சௌந்தர்யா சொல்லுவாங்க, நான் அந்த 2 வாரம் தானே விளையாடவே இல்லை, அதுக்கப்புறம் தானே நான் விளையாடவே ஆரம்பிச்சேன், அது அப்புறம் என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே மஞ்சரிக்கு இயல்பாவே சௌந்தர்யாவை பிடிக்கல, அது வேற விஷயம். அவங்களுக்கு ஏதோ காரணங்கள்லாம் பிடிக்கல, அது நம்ம பிரச்சனை இல்லை. ஆனா காரணங்களையும் ஒரு விஷயத்தையும் ரொம்ப கரெக்டா எடுத்து சொல்றவங்க அவங்க மஞ்சரி சொல்றேன். ஆனா அவங்க கூட ஆனந்தி ஏன் கேம் எனக்கு ஒரு கமெண்ட் ஒண்ணு படிச்சேங்க, அதை போய் சொல்லுங்க. ஆனந்தி வந்து இந்த சனி ஞாயிறு நல்லவங்களா ஆயிடுவாங்க, அவங்க எல்லாத்தையும் வந்து கைண்டா பேசுவாங்க. ஆனா விஜேஎஸ் வந்தாதான் நேர்ல பேசுவாங்கன்னு வச்சுக்காங்களா. ஆமா இல்ல, அதுக்கு எல்லாரும் என்ன தெரியுமா போட்டாங்க, சாட்டர்டே சண்டே ஆனாலே சப்ஜெக்ட் உயிர் வந்துரும். மத்த நேரம்லாம் வந்து அப்படியே ராணவுக்கு இன்னைக்கு நீங்க கொடுத்த விளக்கங்கள்லாம் அவங்க கொடுப்பாங்க பாருங்க. அவர் இப்படி இருந்திருக்கணும் சார், அப்படி இருந்திருக்கணும். அத ராணவ சொல்வாரு, அத முத நாளே சொல்லிதான் நான் மாத்திட்டு இருந்திருப்பேன். ராணவ கிட்ட அதை சொல்றது கிடையாது. சும்மா அந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி எழுந்து நின்னுட்டு இந்த இடத்துல நான் இந்த பதில சொன்னேன், இப்ப எனக்கு டீச்சருக்கு என்ன பிடிச்சிருங்கிற மாதிரி ஒருத்தரையும் பேசுறது, which doesn't sound any என்ன சொல்றது. சரண்யா காமேஷுக்கு ரொம்ப நன்றி. லைக் போட்டாச்சு. ஸ்ட்ரீமிங்ல வர ஆட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ப்ளீஸ் அப்படின்னு சரண்யா காமேஷ் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல், நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் போடாதவங்க லைக் போடுங்க. 209 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் போடாதவங்க லைக் போடுங்க. எஸ் சொல்லுங்க. சோ அதன் பிறகு வந்து முத்து அன்ஷிதாவை தான் சொல்லுவாப்ல. அந்த 14வது நாள் இருக்கு இல்லையா, சம்மந்தி மேட்டருக்கு அப்புறம் அவங்க ஒண்ணுமே விளையாடல அப்படின்னு சொல்லுவாரு. சாச்சனா வந்து அவங்களும் வந்து அன்ஷிதாவை தான் சொல்லுவாங்க. சேம் அதேதான். 14வது நாளுக்கு அப்புறம் அன்ஷிதா வந்து விளையாடவே இல்லை அப்படின்ட்டுருவாங்க. சௌந்தர்யா வந்து சத்யாவை சொல்லுவாங்க 15 நாள் தான், அதன் பிறகு சத்யா வந்து எங்கேயுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எனக்கு செம காமெடி என்னன்னா, அன்ஷிதா எழுந்து யாருக்கெல்லாம் இது ஒத்து போறீங்க, ஒத்து போல சரி, எனக்கு முத்து சொன்னது நான் ஒத்துக்கிறேன் சார், மத்த 2 பேர் சொன்னது ஒத்துக்கல, அவங்களும் அதே காரணம் தான் சொன்னாங்க, அதே சம்பந்தி அதே 14 நாள் தான் சொன்னாங்க, வேற ஒன்றும் பெருசா சொல்லலையே. ஆனா அவங்கள இன்னொரு ஆள் யார் வந்து அன்ஷிதாவை சொல்லுவாங்க அப்படின்னா ராணுவ சொல்லுவாப்ல. கேமே ஆடல அவங்க, அதற்காக தான் சார் நான் சொல்றேன். அப்ப கூட இவர் கேட்பாரு, யோசிச்சு சொல்றீங்களா இல்ல எல்லாரும் சொன்னாங்க, இல்ல யோசிச்சே சொல்றேன் அப்படின்னு பொழுது முத்து சொன்னா லாஜிக் இருக்குங்கிற மாதிரி ஒரு பதிவு வச்சிட்டாரு முத்து. அதனால அன்ஷிதா கூட என்ன சொல்றாங்க, முத்து சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். அதுக்கப்புறம் இந்த 50 நாள்ல இதெல்லாம் உடஞ்சதுன்னா நல்லா இருக்கும். இந்த 50 நாள்ல இந்த டீமா இல்லாம இந்த முத்துடைய அந்த முத்து நல்ல கேமர், அதுல விஷயம் இல்ல, எல்லாருமே வந்தாரையா வந்தார அப்படின்றாங்களா. அதனால வந்து அந்த கேமை வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. பட் சில நேரங்கள்ல அட்ரஸ் பண்ற விதத்துல முத்து வந்து சூப்பராகவே பண்றாரு. உதாரணத்துக்கு இன்னைக்கு வர்ஷினி வந்து வெளியே போகும்போது அதை வாழ்த்தி அனுப்பிச்ச விதம் வந்து நல்லா இருக்கு. சில விஷயங்கள்லாம் வந்து சொல்ல. ஆனா இன்னைக்கு இந்த கமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது பின்னாடி பேசுறோம் முன்னாடி பேசுறோன்றத விட இந்த கமெண்ட் ஓகே இல்ல அது இல்ல இங்க இன்னொன்னு நான் படிச்சனே, பாராமணி சொன்னாங்க இது மாதிரி நானும் வந்துட்டேன் அப்படின்னு. பாராமணி வந்து சனி ஞாயிறுல வரல, இப்ப திங்கக்கிழமையாச்சும் வந்துட்டேன் அப்படின்னாங்க. ஒரு முக்கியமான கமெண்ட் அது. அதாவது மஞ்சரி முத்து இவங்க வெளியில உட்காந்துருப்பாங்க, தீபக் 3 பேர் உட்காந்து இருக்கும் போது ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. ஏதாவது வந்து அது பேர் என்ன
சௌந்தர்யா விளையாடல. அதாவது கோவா கேங் வந்து ஒன்னாயிடுச்சு, அவங்க வந்து ஒரு புள்ளி கேங்கு, கோவா கேங் வந்து ஒரு புள்ளி கேங்கு அப்படின்றத இன்னைக்கு வந்து அவர் வந்து பதிவு பண்ணார். தனியா இருக்கும்போது பதிவு பண்ணாரு. வாட் இஸ் புல்லின்ற மாதிரி அவங்க அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஆனா அது என்னன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த புல்லியை வந்து இவங்க தான் பண்ணாங்க ஃபுல்லாவே. ஆமா, அமுதா விஜய் தான் அதை சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் பெட்ரூம் டீம் செப்பரேஷன்ஸ் இன் லைவ், மஞ்சரி அண்ட் முத்து இஸ் டெல்லிங் கோவா கேங் வில் பி a பிக் புல்லி கேங். டிட் தே நோ வாட் இஸ் புல்லி அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க தான் அந்த வேலையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுதான் மேட்ரு. ஆமா இல்ல, இந்த புல்லிங்கிறத விட இது ஒரு அப்படியே இப்பவே முத்திர குத்துறது உங்களுக்கு. அது ரொம்ப தெளிவான ஒரு மூவ். மஞ்சரியும் சரி, அவர் பேர் என்ன, முத்துவும் சரி, இதே விஷயத்தை தான் முத்து ஃபர்ஸ்ட் டேவே பதிய வச்சார். பதிய வச்சதே என்ன அப்படின்னா, ஜாக்லின் வந்து ரொம்ப அவங்க வந்து டாக்கட்டிவ், அவங்க வந்து அரகண்டா இருக்காங்க. அதன் பிறகு வேற ஏதோ ஒரு விஷயத்த ஜாக்லின் மேல பதிய வச்சுக்கிட்டே இருந்தாரு. அதுதான் வந்து அதனாலதான் இன்னைய வரையிலும் வந்து விஷால் வந்து கரெக்டா ஜாக்லின் அடிச்சுட்டே பாருங்க. அது வந்து அதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர்ல வந்து டாட் வச்ச கதை தான் அது. அதனால அந்த விஷயம் தான். அதே தான் தமிழ்வணக்கம் வந்து முத்து விட சவுண்ட் வந்து நல்லா பிளே பண்ற மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்ட்டு. வெல் பிளேட் சவுண்ட் நல்லா விளையாடுறாங்கிறது ஓகே. ஆனா முத்து விட நல்லா விளையாடுறாங்களா கிடையாது. இல்ல, முத்து விட அவங்க கேம் வந்து விளையாடுறாங்க, அவ்வளவுதான். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி, அவங்க கேம நல்லா விளையாடுறாங்க, ஆனா முத்துவோட பிடிக்கிற மாதிரி விளையாடுறாங்க. அதுதான் அங்க முக்கியம். நீங்க மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தா மட்டும் தான் அங்க வந்து சர்வைவல்னு. இன்னொன்னு பியூட்டி பிரிவிலேஜ் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குதுன்றது மாற்றுக்கிறது கிடையாது. இருக்கு. அதை தாண்டி இப்ப ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்துட்டாங்க ஜாக்கி. அதை முத்துவே சொல்லுவாப்ல, சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் எங்க என்ன பண்ணணும் இப்ப ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு. அதுல வந்து அந்த இது வச்சிருப்பாங்களே ஜாக்கி, பாக்ஸ், அதை ஓபன் பண்ணும்போது அதுல இருந்து ஆர்னோ தான் வருவார்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா இவங்கலாம் பேசின வகையில பார்க்கும்போது ஆர்னோ வருவார்னு பார்த்தா கடைசியில கோட அவுத்து விட்டாங்க. இதுக்கப்புறம் எதுக்கு இதை வச்சுக்கிட்டு இதை வேற கூட்டு வச்சு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு அவரும் வந்து அங்க உட்காந்தா என்னது அன்ஷிதாவுக்கு தான் ஹாப்பி, மற்ற எதுவும் ஒன்றும் வேலைக்காகாது அப்படின்னு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல வந்தாலும் வரலாம், அதை விட்டுருங்க நம்ம. சோ இந்த அத மத்தவங்க எல்லாம் என்னன்னோ சொல்லுவாங்க. நீங்க சௌந்தர்யா மட்டும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்னசென்ட்டா சொல்ற மாதிரியே இருக்கும். பாம்பு கேம் இருக்குமோ அப்படின்னு பாம்பு வைப்பாங்களா அங்க கொண்டாந்து. ஆனா இது லாஜிக்கலா வந்து கிடையாது, கரெக்டுங்களா? ஆனா அவங்க சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த கியூட்னஸ் ஓவர்லோட அதை வந்து சொல்லிடுறாங்க. சொல்றப்ப வந்து நமக்கே ஒரு சிரிப்பு வருது இல்ல. அதுதான் அதெல்லாம் சௌந்தர்யா ஜெயிச்சிடுறாங்கன்னு நான் சொல்றேன். அதே நேரத்துல வாய்ஸ் ஓவர் ஜெயிக்கிறது அப்படிதான். பிரேம் கோகுல் போட்ட கமெண்ட் அதுதான். வாய்ஸ் ஓவர் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா, சமயக்கட்டு, புகை, வரதுக்குட்டி, இப்போ பிபி ரிவ்யூ அப்படின்ற மாதிரி நீங்களும் நிறைய விஷயம் அப்படி சிரிச்சிட்டு சர்க்காசமா அவங்களும் சொல்லிடுவாங்க. அதுதான் வந்து பிரேம் கோகுல் சர்க்காசமாகும். உண்மை அதுதான் சார். அதேதான் நீங்க எதை சர்க்காசமா சேர்த்து கோத்து விடுறீங்க பாத்தீங்களா? மிஸ்ஸிங் யூ இன் பெங்களூர் ஹைவேஸ் அப்படின்ட்டு சரண்யா காமேஷ், அதை நம்ம ரிவ்யூலாம் அப்பெல்லாம் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் தான் அவங்க ஞாபகத்துக்கு கேட்டு வந்தாங்க. எஸ், அப்படியே வாங்க டக்குன்னு. ரஞ்சித், அதாவது மற்ற எல்லாரும் ஒரு நம்பர்ஸ் கொடுத்தாங்க. அதுல முக்கியமா கொடுத்த விஷயங்கள் யாருன்னா, ஆனந்திக்கு எப்பவுமே ராயனை பிடிக்கல. அதனால இப்பெல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ராயன் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாரு. அது ஜெஃப்ரி, ராயன், ஜாக் அண்ட் சவுண்ட். ஏன்னா அவங்களுக்கு சவுண்ட் வந்து மோஸ்டா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஜாக்லினும் சுத்தமா பிடிக்காது. அது அன்ஷிதா, சுனிதா இருந்தவர்களே அந்த கதை அவங்க பக்கம் ஓடிட்டு இருந்தது. இன்னொன்னு ராயன் தான் அவங்களோட முகத்திரை வந்த உடனே கிழிச்சாரு. ரொம்ப டிப்ளமேட்டிக்கா விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க சரி கிடையாது. ஆமா, ராயன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நாமினேஷனுக்கு வந்தாங்க. அதுவரையும் அவங்க வந்ததே இல்ல, சேஃப் மோட்லயே தான் இருந்தாங்க. அதனாலதான் அவங்க வந்து ராயன் தான் எதுவா இருந்தாலும் ராயன் தான். ஆமா, இன்னைக்கு கூட வர்ஷினி போகும்போது உதட்டல அப்படியே ஒழிச்சு ஒழிச்சு அப்படி அடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அப்படின்ற மாதிரி அடிச்சாரு. பட் அது கிஸ்ஸிங் அது ஆக்சுவலி அப்படி ரெமோ. அவர் செஞ்சாரா இல்லையா மேம்? அவர் இப்படிதான் ஜாக்கி செஞ்சிருப்பாரு. வழுத்துல அது நான் இன்னும் எக்ஸாஜரேட் பண்றேன். ரொம்ப வெறித்தனமா இருந்தா எப்படி பண்ணுவோம்? பண்ண மாட்டோம் ஜாக்கி. சரி, ஓகே. ஒஸ்ட் பிஹேவியர். இதுல ரஞ்சித் எப்பவும் ஒரு எக்ஸ்பிரஸ் எப்படிதான் வேணாம், ரொம்ப பயங்கரமா இருக்கு. எக்ஸ்பிரஸ் பயங்கரமா இருக்கு. எக்ஸ்பிரஸ் வேற மாதிரி இருக்கும், இப்படி இருக்காது. சரி, ஓகே. ஹாய் ஜாக்கி, இருங்க டக்குன்னு பேர்லாம் படிச்சு வந்தேன். அன்சாரி சையத், அதுக்கப்புறம் பவானி, ரஷ்யா, அனில்குமார், பத்மா விஜி, சாய்ராம், கவின், சசி, ப்ரோ யூடியூபர், அதுக்கப்புறம் சாந்தி, ராஜ்குமார், ட்ரீம் கில்லர், கௌதமி, பிரசன்னா, கலைமதி, ஹேமலதா, அன்சாரி, சுதா, பிரியா, பிரசன்னா, மகிழா, ஆமி, சிவபிரகாஷ், பிரசன்னா பிரான்சிஸ், ராஜ்வேல், பிரபு, தருண் விக்னேஷ், நந்தன், பாவனி, ராஜ்வேல், சுகன்யா தனசேகர், கௌரி செழிய, எம்ஜிஎம், ரஞ்சித், வர்ஷா, சுதாராணி, ஹரணி. ஓகே, ஃபைன்.
நீ பார்க்கலாம். Thank you. பேர்லாம் படிச்சாச்சு. That's all. ஸோ அதுக்கு இதுல ரஞ்சித் எப்படின்னா யாரை சொல்லுவாருன்னா வர்ஷினி தான் சொல்லுவார் 14 நாள் சார். எதுக்கு சார்னா சார் அது வந்து சார் நான் பார்க்கல சார், அவங்க விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க பண்ணலையோன்னு எனக்கு வந்து ஒரு மாதிரி தோணுதான் அவருக்கு. ஓகே. ஆக்சுவலி இந்த சீசன் உருப்படாம போனதுக்கு மிக முக்கிய காரணம் தெரியுங்களா? முதல்ல இந்த உட்கார்ந்து மிக்சரை சாப்பிடறோம் முதல்ல அனுப்புவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு காய் நகர்த்தி கரெக்டா அவங்க வெளியே கூட்டு வந்து யோசிச்சு பாருங்களா. பாத்திமா பாபு இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்ல, ரேகா, கஸ்தூரி இந்த மாதிரி கரெக்டா நிறைய பேர் அதுக்கு உதாரணம் சொல்லிட்டாங்க. டக்குன்னு அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். ஆனா நீங்க சரியா விளையாடவங்களும் வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அண்ணாச்சி, ராஜு அண்ணாச்சி அந்த காம்பினேஷன்ஸ். சில பேர் வந்து இப்ப மும்தாஜுடைய முகத்தை 80-70 நாள் மேலதான் கிழிச்சது. அது வரையும் அவங்க கரெக்டா வந்துட்டு இருந்தாங்க. சொல்றேன் அந்த மாதிரி விளையாடுற அந்த தொழில்னு ஒன்று இருக்குல்ல கரெக்டா விஷயங்கள், அந்த மாதிரி இவங்க கிடையவே கிடையாதுங்க. வந்து அதாவது உண்மையிலே ரஞ்சித்து கொடுக்கறது எல்லாமே தண்ட சம்பளம். எங்க ஒரு பொய்ய வந்து கஷ்டப்படுறான் அந்த இடத்துல சாரி கேட்டாங்கன்னு ஒரு பொய்ய சொல்றீங்களே, உங்க வயசுக்கு ஒரு மரியாதை வேணாம்? நீங்க செய்ய முடியுமா? இந்த வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சேஃப்டி வருது? ஒரு தப்புன்னு சொல்லணும்ல, அப்புறம் எதுக்கு இந்த கேரக்டர் அங்க வச்சிட்டு இருக்கீங்க நான் கேக்குறேன். எல்லாத்த விட இவரு இந்த மாதிரி எல்லாருமே அவங்க பேரை சொல்லுவாங்க இல்லையா? தர்ஷிகா 2-3 பேர் சொல்லுவாங்க. அதாவது 3வது வாரத்துல இருந்து ஒண்ணுமே விளையாடல அப்படிங்கறதையும், விஜய் விஷால வந்து ஜாக்லின்னு சொல்லுவாங்க, பவித்ராவும் சொல்லுவாங்க. அதாவது 25% காமெடியை வச்சிட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் 25 நாள்ல. அதுக்கு அடுத்து 25 நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காமெடியை வச்சு ஓட்டிலன்னு பார்த்தா அது ஓடல அவர் கதை அப்படிங்கறதையும், விஷால் ஃபன் பண்றதை தாண்டி வேற எதுவும் பண்றது கிடையாதுன்னு பவித்ராவும் மென்ஷன் பண்ணுவாங்க. இவங்களாதான் அந்த வித்தியாசமா சொன்னது. அந்த ராயன் வந்து அவரும் சொல்லுவாரு ரஞ்சித் தான் பிராங்குக்கு பிறகு அவர் ஒன்னும் பெருசா விளையாடல. இப்ப எல்லாரும் என்னென்ன புரிஞ்சதுன்னு சொல்லி கேட்பாரு. அப்ப என்ன வந்து சொல்லுவாங்க அப்படின்னா, யாரு தர்ஷிகா பயங்கரமா பேசுவாங்க. எப்பவுமே எல்லாராலையும் ஒன்னாவே இருக்க முடியாதான், அந்த மாதிரி வந்து இருந்துட்டாங்க. சோ இப்ப எனக்கு தெரிஞ்ச இடங்கள்ல மட்டும் தான் நான் பேசுவேன், தெரியாத இடங்கள்ல போய் சொல்லி என்னால பேச முடியாது, புஷ் பண்ணிட்டே இருக்க முடியாது, இயல்பா இருக்கிறதா இருக்க முடியும் அப்படின்றது தர்ஷிகாவோட ஸ்டேட்மெண்ட். கவின் வந்து சொன்ன மாதிரி சௌந்தர்யா, முத்து, அருண், தர்ஷிகா நாமினேஷன்ல இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். சிறப்பு. இன்னொரு ஒரு விஷயம், ரஞ்சித் அப்பதான் இப்ப அசிங்கம் இது இவ்வளவு கார்டு கொடுத்துருக்காங்களே, என்னப்பா நீ நினைக்கிற அப்படின்னு ரஞ்சித் கேட்டா, சார் நான் இதை ரொம்ப பாசிட்டிவா தான் சார் நினைக்கிறேன். இவரு ஓப்பனாவே கேட்பாரு, எப்படிங்க இத பாசிட்டிவா நீங்க எடுத்துக்க முடியும்? கை ஊத்திருக்காங்க, உங்களை அசிங்கப்படுத்திருக்காங்க, பாசிட்டிவா இருக்கேன்னா இதுக்கப்புறம் துணிஞ்சு விளையாட போறாராம் அப்படியே மாத்துவாரு. அது கேட்டதுக்கு அப்புறம் தான். இல்ல இதே ஸ்டேட்மெண்ட் தான், யார் கேட்டாலும் இதே ஸ்டேட்மெண்ட் தான், பாசிட்டிவா இருக்கு. அவங்க கண்ணுக்கு நான் அப்படி தெரியறேன், அவங்க கண்ணுக்கு நான் தெரியறேன் அப்படின்ட்டு என்ன பண்றது? இந்த இதுல இன்னொன்னு, இந்த இப்ப இவரு நம்ம நிசாமுதீன் நண்பர் அனுப்பிச்சிருந்தாரு, இந்த ரோபோஸ் வந்து ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ஸ்ரீனாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஒரு வண்டி சுகிக்கு ஆளே கிடையாது, ஆளே இல்லாத பஸ்ஸே அங்க ஓடுது, இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆளே இல்லாத சுகி வண்டி ஒரு ஹோட்டல் வாசல போய் நிக்குது, அதுக்கு பேக் தூக்கி அது உள்ளார வச்சுறாங்க, அது நேரா போகுது, எங்க இருக்கிறாங்களோ அந்த ஸ்டாப்பிங்ல போய் நின்றுடுது. அவங்க வெளியில வந்து அதுல வந்து கோட் அழுத்தி பேக் எடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து வண்டி. இந்த மாதிரி போனது வந்து ஒரு ரோபோ வந்து இந்த மாதிரி 20 பேர் உள்ள ஒரு ரோபோ விட்டுறணும், புரியுதுங்களா? கையில வந்து மத்து கட்ட மாதிரி அவங்க கையில கொடுத்துடணும். நீங்க மத்து கட்ட மாதிரி கொடுத்துடணும். இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம இந்த மாதிரி வந்து அவங்க கண்ணுக்கு தான் தெரியும். மட்டார் மண்டையில பின்னாடி அடிக்கணும். இந்த 16 பேர் உட்காந்து பின்னாடி தான் ரோபோ சுத்திட்டே இருக்கணும். போய் சொன்னா மட்டும் அடி மண்டையில நடுமணம் மட்டார் அடிக்கும் போது ஐயோ எல்லாத்தையும் உண்மையை சொல்லணும். இவரே கஷ்டப்பட்டுக்கிட்டு சொல்லுங்கன்னும் போது இந்த மாதிரி வந்து அவங்க கண்ணுக்கு இவ்வளவு நாள் நான் புடுங்க அப்படின்ற மாதிரி அடிக்கணும் டம்முன்னு மண்டையில. இவரு பிக் பாஸ் இல்லத்துல இருக்க செல்லங்களை ரோபோ செல்லங்களை கொஞ்சம் முடியுது கதை எல்லாம் பட்டு வெளியே வரும் பாருங்களேன். அந்த மாதிரி அந்த ரோபோ இப்ப வந்து இன்னொன்னு ஒரு ரோபோ அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்தல வந்து ஒரு ரோபோ சனியா இந்த ஐ ரோபோட்ல ஒண்ணு வந்து கிளவரா இருக்கு தெரியுமா? அது போய் எல்லாத்தையும் கடத்தின்னு போயிடுச்சான். இது ரோபோ வரலாற்று, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுல இருக்கிற விஷயத்த வந்து நாங்க வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி நம்ம ரோபோ அனுப்பிச்சு அது ரொம்ப வெகுண்டு எழுந்து ரொம்ப நம்மளுக்கே பிரஷர் அதிகமாகுது. அது சமயக்கட்டில் போய் மத்து போய் கத்திட்டு வந்து மச்சுன்னு தான் இது வந்து செமையா போயிடும். வேற மாதிரி ஸ்கிரீமர் இந்த மாதிரி அந்த மாதிரி போயிடும். ஸ்லாஷர் மூவி மாதிரி ஆயிடும். பிளட் பாஸே ஸ்லாஷர் மூவி மாதிரி ஆயிடும். யோசிச்சு இந்த பக்கம் ஒரு வெட்டு, இந்த பக்கம் ஒரு வெட்டு, 2 பக்கம் கற்பனை இன்னைக்கு வேற லெவல்ல வேலை பார்க்குது. ஏன் நீங்க எப்படி இருக்கீங்க? அதான் கிருத்திகா நம்ம யோசிச்சதான் அவங்களும் யோசிச்சிருக்காங்க. இந்த சீசன் வந்து வில்லியா சாச்சனாவை போர்ட்ரே பண்றாங்க, அதனால இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்க. இன்னைக்குதான் நாங்க அதே வார்த்தை அதெல்லாம் ஏங்க. இப்ப ஒரு கட்டத்துல மாயா பண்றது தப்புன்னு நல்லா தெரியும். ஏன் கடைசி வரையிலும் கூட்டு வந்தாங்க? அது அந்த வெஞ்சன்ஸ் கடைசி வரையிலும் கொட்டு, எவ்வளவுதான் கொட்டு.
1 வருஷம் அதுக்கான விலையை அவங்க கொடுத்தாங்க. 1 வருஷம் எங்குமே வரலையே. அங்க இருந்தவரையும் அவங்க தான் ராணி, அதுல மாற்றம் இல்ல. ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து கார்டு கொடு, ரெட் கார்டு கொடுத்து அனுப்புற அளவுக்கு எல்லா வேலையும் பண்ணாங்க. 1 வருஷத்துக்கு எங்குமே வரலையே. அவங்களும் இன்னும் பண்ணி இப்ப ஏதோ பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இதுதான் வந்து அவங்களுடைய விஷயம். புரியுதுங்களா? இதுதான் மேட்ரு. தட்ஸ் ஆல். ஓகே. சோ இதான் ரஞ்சித்துக்கு வந்து கேட்டா பாசிட்டிவா இருந்தது சார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும். தர்ஷிகா சார் நான் முதல்ல பேசினது வந்து ஜாக்லின் சொல்லுவாங்க, தர்ஷிகா சொல்லுவாங்க பயங்கர ஹை ஸ்டாண்டர்ட் அவங்க இப்ப செட் பண்ணிட்டாங்களா ஏற்கனவே. அதனால அதுக்கு கம்மியான இப்ப ஸ்டாண்டர்ட்ல விளையாடுறதுனால யாருக்குமே அவங்க வந்து பட் ஆனா வந்து விஜய் விஷாலுக்கு மட்டும் வைப்பாங்களா கண்ணத்துல, எனக்கு புரியல. அது வந்து ஹை ஸ்டாண்டர்ட் இல்லையா? அது ஹை ஸ்டாண்டர்ட் இல்லையா? சரி ரைட் ஓகே. அது ஹை ஸ்டாண்டர்ட்ல வரல போல இருக்கு. ஓகேவா? அதனால அவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு. அவங்கள உண்மையை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பவித்ரா ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்க. அவங்க நேத்து எபிசோட்ல கூட என்னென்ன வந்து எல்லாருக்கும் ஒன் வேர்ட்ல சொல்லு அப்படின்போது, தர்ஷிகா நீ இந்த கிரஷ் கிருஷ்ணன் வச்சிட்டு இருக்கலாம் எனக்கு இங்க பிடிக்கல அப்படின்றாங்க. இப்பதான் நேத்து தான் பார்த்தேன் மேடம். பவித்ராவும் இவங்களும் ஒரு டூர் போட்ட போட்டாங்க. இவங்க ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருந்தாங்க பவித்ரா. ஏன்னா அவங்க வந்து ராஜமாதாவும் நம்ம பார்த்தோம்ல, அது வந்து ஒரு ரிலீஃபா இருந்த அந்த போட்டோ. ஆக்சுவலி ஒரு கிளையோடைய அது மாதிரி ஒரு ஊஞ்சல் மாதிரி, அது வந்து ஒரு மரக்கிளை தான், அது வளைஞ்சிருக்கு. அதுல 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இவங்க ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு உட்காந்தாங்க. அது பார்க்கும்போது அவங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்னு நமக்கு தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சது ஆக்சுவலி. எனக்கு புரியல இதுல என்ன அவங்க ஷார்ட்ஸ் போட்டது எங்க வந்தது ஃப்ரெண்ட்ஷிப்னு தெரிஞ்சதுல? அந்த போட்டோ அப்பதானே இப்ப வியூவர்ஸ்க்கு வந்து பவித்ராவும் தர்ஷிகாவும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியுமே. பவித்ரா மூஞ்சி தெரியும் சொன்னப்பறம் டைலர் அக்கான்னு சொன்னப்பறம் எல்லாருக்குமே தெரியுதுல. அந்த மாதிரி நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டு த வியூவர்ஸ். இப்போ என்னால போட்டோ போட முடியாது, கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வரும். ஸோ அப்போ அவன் பார்க்குறவனுக்கு அவனுக்கு தெரியல, உடனே கற்பனைக்கு போகணும்ல. அப்போ அவனுக்கு எப்படி நான் சொல்ல முடியும்? ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்கு. தே ஆர் வெரி திக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டூ. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி நான் உங்களுக்கு சொல்றது, கன்வே பண்றது? திஸ் இஸ் த கம்யூனிகேஷன், யூனோ. காலம் ஏன் உங்களை தூயின் போலன்றது எனக்கு இப்ப புரியுது. ரைட் மேடம். அதான் யுவராணி சொன்னாங்க, நேற்று நான் லைவுக்கு வந்திருக்கணும், வர முடியல. ஆனா நீங்க சொன்னது உண்மை. கடைசியில் வந்து இவரு கமலையே வந்து கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து நடந்துடுச்சு அப்படின்ட்டும். சாச்சனா நேம் வந்து ரொம்பவும் டேமேஜ் அப்படின்றத பவானி ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூலி அளவுக்கு இல்ல, ஜூலியோட வேற லெவலுக்கு போவாங்க அவங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஜூலி வந்து ஒரு செட்டர்ஸா இருந்தாங்க, 10 செட்டரா இருந்தாங்க. ஜூலிக்கு வந்து அப்போ ஒண்ணுமே தெரியாது, பாவம். அதேதான். ஜூலி மாட்டினாங்க. காயத்ரி அவ்வளவு நேரம் 100 வித்தியாசத்துல காயத்ரியை சேவ் பண்ணிட்டே வந்தாங்க. அதுல பாதிக்கப்பட்ட சக்தியில இருந்து நிறைய பேர் மாட்டினாங்க. அதை விட வந்து மாயா பயங்கரமா மாட்டினாங்க. இத்தனைக்கும் என்ன இருந்து என்ன பிரயோஜனம், அதெல்லாம் மாட்டினாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா. அது மாதிரி ஒன்னொன்னு ஒரு இடத்துல ஒருத்தவங்க வந்து வந்துகிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். எப்படி போன வாட்டி வந்து இவங்க வனிதா பொண்ணு இருந்தாங்களே, அதுதாங்க இந்த பொண்ணுங்களுக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சம் சின்ன வயசுல நல்லா சம்பாதிச்சு கொஞ்சம் ஃபேமிலியை பாத்துக்கிறோம் அப்படின்னா அவங்க நான் எடுக்கிற டிசிஷன் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆமா, ஆனானப்பட்ட மனதில் உறுதி கொண்ட அக்காவே அவனும் மதிக்க மாட்டான் அந்த வீட்டுல. அவங்க வந்து நர்ஸ் ட்ரெஸ் போட்டுன்னு பாலசுப்ரமணியம் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. டாக்டருக்கு அவங்க நர்ஸா இருப்பாங்க. ஆனா அவங்க டிசிஷன் யாருமே மதிக்க மாட்டாங்க. இவங்க ஒரு படம் தான் நடிச்சிருக்காங்க. பனகலூர் சுகாசினி சிஸ்டர் எவ்வளவு பெரிய வேலை பண்ணுவாங்க. அவங்க எத்தனை பேஷண்ட் பார்த்திருப்பாங்க. கரெக்ட் தான். ஆனா அவங்க இதெல்லாம் கொடுத்தா வந்து நின்னுடுவாங்களே சார், பெஞ்ச் மேல ஏறி நிக்கணும், அதை பாக்குறதுக்கு ஒரு ஆள் எல்லாம் கொடுப்பாங்களே, லெட்டர்லயே மிரட்டி வச்சிருப்பாங்க சார். அதேதான். பட் இருந்தா கூட வந்து யோசிச்சு பாருங்க, இவங்க அவங்க சொல்றதா கூட ஒரு பரவாயில்லன்ற நான். அதேதான். இல்ல அதுதான் இவங்களுக்கு இன்னுமே ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா எல்லாமே எனக்கு கிடைக்கணும், வீட்லயே வந்து இது இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க பண்றாங்க. சரி விடுங்க, அதை நம்ம பேசிட்டே இருக்கோம் அதே. சோ இது என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தர்ஷிகா எல்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. உண்மையிலே வந்து பேரண்ட்ஸ் தான் இதெல்லாம் கத்துக் கொடுக்கணும். ஏன்னா சாய்ராம் சப் சொன்னது அதுதான். அதாவது 5 வயசு குழந்தை கூட தெளிவா பேசு இந்த காலகட்டத்துல. கொடுக்கறது வந்து கத்துக் கொடுக்கறது வந்து அப்பா அம்மா தான் குழந்தைங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்கணும் அப்படின்றதையும் அப்படியே கொஞ்சம் சில கமெண்ட்ஸ்லயும் பார்த்தோம், நிறைய போகுது. சில கமெண்ட்ஸ் நீங்களும் பிடிங்க அப்படியே ரேண்டமா. நேத்து வந்து இது பண்ண முடியல, ஜாயின் பண்ண முடியல. அதான் நீங்க சொன்னது. அவங்களும் ராஜ்குமார் சொன்னது வந்து முத்துக்குமார் வந்து 11 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருதான் டாப், அவருக்கு தான் போகும். அதை உடைக்கிறது தான் இங்க கேம். ஆக்சுவலி அவர் வந்து நல்லா விளையாட தான் விளையாடுறாரு. நிறைய இடத்துல வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் பூமர்த்தனமாவும் இருக்கிறாரு, போறாரு வராரு. அதெல்லாம் தான் இதுக்கப்புறம் மாறுதானு பார்ப்போம். இல்லைன்னா அவர் தான் கப்பு, அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. அன்சாரி அவர்கள் நேத்து நான் சொன்ன ஃபீலே தான். ஒரு வாரம் தான் ஆகுது கேர்ள்ஸ் மாறி அழகா வந்து மாத்தி இப்ப வந்து வீடு வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை. இன்னொன்னு இவங்களுக்கும் அந்த வந்து ஒரு 2 வாரத்துல இவங்க பவுஷி தெரிஞ்சு போச்சு. ஒரு டாஸ்க் கொடுக்கறதுக்கு வந்து வெஞ்சன்ஸ் வச்சுட்டு ஒரு பையனை அடுத்த வாட்டி ரஞ்சித்துக்கு வந்து 100 தோப்பு கண்ணு போட என்ன வருது, 6 வந்துடும். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி அது இதுன்னு போய் கொலாப்ஸ் ஆயிடும்.
பிபி டீமே கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அதனால இதுங்களை விட்டா வேலைக்கு ஆகுதுன்னா ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அமுதாவுடைய கேள்வி, அதேதான். சவுண்டோட எக்ஸ்பிரஷன் தெரியுது, ஜாக்லினோட எக்ஸ்பிரஷன் தெரியுது, ஆனா அவருக்கு ஏன் சாச்சனோட இது மட்டும் கண்ணுக்கே தெரியுமா? அதேதான் நான் நந்தி டாக்ஸ் சொன்னதும் அதுதான். நோ ஒன் வில் கோ நியர் சாச்சனா, யாரு கிட்ட போக மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு போனாரு அவரு, பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி வச்சுக்காங்களேன். அதேதான். ஓகே, சாச்சனாவுடைய நேம் டோட்டல் டேமேஜ் சொன்னாரு. விஜேஎஸ் நாமினேஷன் பண்ணி வெளியே அனுப்புங்க அப்படின்னு. அடுத்து அதுதாங்க நடக்க போகுது. ஓகேங்களா? சோ எனக்கு வந்து இது நிறைய இது வந்து வரமாட்டேங்குது ஜாக்கி. உங்களுக்கு வர்ற கலைமதி வந்து ஜாக்கி எங்க படிங்க, இங்க படிங்க, இதுல பாருங்க. ஒரு நிமிஷம். ப்ரோ யூடியூபர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் இன் லைவ். அவரும் அதான் போட்டிருக்காரு, ஃபர்ஸ்ட் சீசன்ல நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போஸ்ட் பண்றேன் அப்படின்றதையும், விஷால் கேங் வந்து குக் பண்ணது வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல, அவங்க ரூல்ஸ் பிரேக் பண்ணாங்க, சாச்சனா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் எதுவுமே அவர் கேட்க மாட்டேன்றாரு. 24 hours விட்டுருங்க, 1 hourல நடக்கிறதே கேட்க மாட்டேன்றாரு. 100 தோப்புக்காரன் ஒரு மனிதாபிமானமா யாராவது போடுவாங்களா? யாராவது இதுக்கு ஒரு தர்மதுரை மாதிரி படத்தில் நடிச்சிக்க வேண்டியது இல்லைன்ற அவ்வளவுதான், முடிஞ்சு. ஹேமலதா தானே சொல்றீங்க, வாழ்க வளமுடன் ஜாக்கி சார், நீங்க லைஃப் லெசன்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, அது குட் வாழ்க்கை பாடம் அப்படிங்கறதையும். சுதா மேடம் நீங்க ஹோஸ்ட் ஆயிடுங்க. ஓ ஜாக்கி சார் யூ பிகம் கிரிட்டிக், தேங்க்யூ. நீங்க இதுலயே படிங்க, நான் அதுல டக்குன்னு ஏதாவது ரேண்டமா படிக்கிறேன். உங்களுக்கு இதை வரதை வந்து படிங்கன்ற, நீங்க வருஷத்துல படிக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்ல. நான் வருஷத்துல படிக்கல, நான் மாத்தி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சோ ஜாக் வந்து யாருக்கு என்ன பண்ணாங்க, why everybody targeting her, even முத்து மஞ்சரி அருண் எல்லாருமே அவங்கள தான் டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கலைமதி சொல்லியிருக்காங்க. அன்சாரி வந்து டெஸ்லா எவிக்ட் ஆனதை பத்தி உங்க ஃபீல் என்னன்னா, நல்லா பாட்டுலாம் பாடினாங்க, நல்லா வந்திருக்க வேண்டிய பொண்ணு, அவ்வளவுதான். ஆனா நிறைய இடத்துல வந்து ரொம்ப லேசியா இருந்தாங்க, கடைசியா தான் அவங்க உணர்ந்தாங்க, உணரும் போது அவங்க வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதேதான். அல்ல அவங்க இன்னைக்கு சொல்லும் போதே சொல்லுவாங்க, ஏமா உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்பாங்களே இந்த வில்லை கொடுத்தப்ப, அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து 3 வாரம் தேவைப்படுச்சு அவங்களுக்கு, நான் இதுக்கப்புறம் கலந்து இதுக்கப்புறம் தான் சார் வரணும், இப்பதான் நான் விளையாடவே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்குள்ளார முடிஞ்சு. சிவா சொன்னது வந்து நியாயம். அடுத்த வாட்டிலாம் வரும்போது, போன வாட்டி மாயாவுக்கு வந்து படத்தில் நடிச்சாருன்ட்டு கமல் பண்ணாரு, இவருக்கு வந்து மகாராஜா நடிச்சாங்கன்னு சாச்சனாவுக்கு பண்ணாரு. அடுத்த வாட்டி பிபி டீம் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்லயே இல்லாதவங்களை கூட்டு வரதா நல்லது, அப்பதான் ஷோ உருப்பிடும் அப்படின்ற மாதிரி. சரி, எல்லாத்த விட அவங்க எப்ப உருப்பிடும்னா, உங்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாவே கூட்டின்னு வராம, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட்டின்னு வராம இருந்தா அதேதான். ஏன்னா இப்பவும் வந்து நீங்க எப்படி எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா, சம்மந்தமே இல்லாம அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ பேசினாங்க, கடைசியில யாருக்கு அவங்க சாப்பாடு போட்டுருக்காங்க, விஜய் விஷால், தர்ஷிகா, பவித்ரா, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டாச்சு, பிரியாணி போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இதுதான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன் நான், வேற ஒண்ணும் இல்ல. சோ இதுக்கு போயிடலாங்களா? இல்ல அதான் இது பார்கவி சொன்னது வந்து, அதாவது இதுவரையிலும் வந்து புள்ளியை வந்து எஸ்டாப்ளிஷ் தான் பண்ணியிருக்காங்க, நாட் எட் எஸ்டாப்ளிஷ் எனி புள்ளி அது பண்ணவே இல்லை, கேட்கவே இல்லை. Just because they are friends, they are being falsely accused. If they bully, let's see அப்படின்னு பாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலங்கை சொல்லியிருக்காங்க, சில்லா உடஞ்சிருச்சான் பேபி சீசன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பிரியாவும் வந்து சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி வந்து விஜய் டிவி வந்து டார்கெட் பண்றாங்க. என்னுடைய ஃப்ரம் டே 1 வந்து என்ன அப்படின்னா, இவங்கள அது பேர் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து வெளில படுக்க சொல்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி அப்பட்டமா அது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹரிஹரன் வந்து பிக் பாஸ் வந்து சைக்காலஜிக்கலா ரொம்ப வந்து கஷ்டமான ஷோ, இங்க வந்து இதனால வந்து ஹோஸ்ட் வர்றவங்க ரொம்ப பாவம், அவங்க பேரும் கெட்டு போகுது அப்படின்ட்டு. சிவசங்கரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவ்க்கு வந்திருக்காங்க. அண்ட் அருண் பாக்யா வந்தாச்சு. ராணுவுக்கு கேம் புரிதலே இல்ல, எப்படி கேம் ஆடணும்னு ஆனந்தி கிட்ட கேக்குறாரு. ஐயோ அது என்னோ தெரியல வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்க சைக்காலஜிக்கலா இவங்களை அனலைஸ் பண்ணி எடுக்கிறீங்களா? இந்த இதுல கோயம்பேட்டில் வந்து ரூபாய்க்கு 100 அப்படின்னு கூறு கட்டி வைப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ கூட்டு வந்த மாதிரி தான் இருக்கு நிறைய இடங்கள்ல. நிறைய கேரக்டர் சொல்றேன், உதாரணத்துக்கு வந்து அப்படியே நீங்க கூட்டு வந்து இங்க மாறுறாங்கன்னா நிறைய பேர் மாறுவாங்க, டக்குன்னு அவங்கள சீக்கிரமா அனுப்பிச்சாதான் அதுக்கு பதில் நீங்க வந்து ஆட்களை நீங்க எட்டு வரலாம், நல்ல ஆட்களை எட்டு வரலாம். டபுள் எலெக்ஷன் வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறேன், அதுதான் மேட்ரு. ஸோ ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. ரைட் நவ வந்து குரூப் வந்து டிவைடட் டு பிசிக்கலி ஸ்ட்ராங் ஒன் சைடு அண்ட் அதர் சைடு இஸ் பிட் பிசிக்கலி வீக் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரியா இருக்கலாம். ஆனா என்னன்னா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, முத்து ஒரு பக்கம், முத்து ஆனந்தி சாச்சனாலாம் ஒரு குரூப்,
இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜாக்லின், சவுண்ட், ராயன், தீபக் இந்த பக்கம் இருக்கிறாப்ல. ஏன்னா இந்த பக்கம் இந்த மாதிரி இப்ப இந்த மாத்தி போடும்போது முத்துவுடைய கேமை வந்து இவங்க உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த டீமால. அது ஒண்ணு. இன்னொன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா ஜாக்கி குட் அண்ட் பேட் மாதிரியே இருக்கு பாருங்க, கொஞ்சம் அளவுக்கு பிரிச்சது அதுதான். ஏன்னா ஜாக்லின் அண்ட் தீபக் சேரும் போது அந்த இடம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுன்றது அவங்களுடைய ஐடியா. எனக்கும் அதுதான் பட்டுது, அதுதான் அவங்க பிரிச்சு போட்டுருக்கணும். ஏன்னா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா முத்து ஒரு ஆள் போதும் எல்லாருமே கேட்கறதுக்கு. இப்ப தீபக் குட்டா அப்படின்னு கேள்வி வந்துருச்சுன்னா அவர் குட்டா மாறிட்டு வர்றாரு. அப்ப ஒரு 2 வாரமா அப்படிலாம் இல்ல சிவா ப்ரோ நான் மாத்திடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இப்பதான் அவர் எடுத்துட்டு வராரு. சோ அதுதான் மேட்டர். ஓகேவா? நீங்க பார்க்கும்பொழுது ஹரிணியோட பாடல் வந்தா பாடிடுங்க, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு. ஓகேவா? அண்ணா கட்டுமர தோணி போல கட்டழக உங்க மேல சாஞ்சா சந்தோஷம் உண்டல்லோ, பட்டுடுத்த தேவையில்ல முத்துமணி ஆசை இல்ல பாசம் நெஞ்சோடு வந்தல்லோ, பாலூட்டும் சங்கு அது தேனூட்டும் இங்கு பாலாரும் தேனாரும் பாய்ந்தாடும் பொழுது மார்மேல அப்படின்னு ஏகம் ரெண்டல்லோ. காப்பரேட் ஸ்ட்ரைக் அடிச்சானுங்க நேத்து, அதனாலதான் இவ போட்ட பாட்டு தான் பாடி காப்பரேட் ஸ்ட்ரைக் அடிச்சானுங்க. அண்ணா என்ன பிடில் வாசிக்கிறது சவுண்டே இல்லாம இருக்கிற அப்படின்னா என்ன பண்றது, மட்டும் வருது அவ்வளவுதான். ஓகே, சாச்சனாவும் ராணுவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா லைவ்ல, நமக்கு 2 பேருக்கும் பேட்ஜே கிடைக்கல இந்த கண்டஸ்டன்ஸ் சேர்ந்து, நம்ம 2 பேரும் ரொம்ப நல்லா விளையாடுறோம் ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாப் 5ல இருக்கிறவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. அதேதான். ஸோ அப்படி நான் கமெண்ட்லாம் படிச்சுட்டு இருக்கேன். ஆல் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் ஆர் சேஃப், ஹோஸ்ட் வில் சேவ் தம் அன்டில் 10th வீக். அது மன்னா பாய் சொல்ல இருக்கிறது உண்மைதான். அது அந்த குரூப்லையும் விஷால், தர்ஷிகா இருக்காங்க அப்படின்ட்டு பிரகதீஸ்வரன் சொல்லியிருக்காப்புல. கரெக்டு தான் அதுதான். ஜாக்கி, முத்துவுக்கு தர்ஷிகா மேல ஒரு கண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது. இன் ட்ரூத் ஆர் டேர் வென் தர்ஷிகா ப்ரப்போஸ்டு விஷால், பவித்ரா அண்ட் அன்ஷிதா டோல்டு இங்க ஒருத்தன் ஹார்ட் பஸ்ட் ஆயிட்டுன்னு ஜாக்லின் சேஸ் முத்து தானே அப்படின்னு. இல்லை, எனக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு இன்னும் தோணுற மாதிரி தெரியல. ஏன்னா முத்து வந்து இது வரையிலும் வந்து புடி கொடுக்காம தான் பேசிட்டு இருக்காரு. ஆனால் ஜாக்லின் கிட்ட வந்து ஓரளவுக்கு வந்து அவருடைய ரேப்பை வந்து ஓரளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி கனிஷ்கன் வந்து ஐ எம் வாட்சிங் உங்க guys பிஃபோர் ஜாக்கி டிவி when you are doing the reviews you are doing good job, good thing about your perspectives is you talk everything right, politics to music and the way of life I should lead அப்படின்னு கனிஷ்கன் வந்து சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. இஃப் முத்து இஸ் கோனா பி அ டைட்டில் வின்னர் he need to learn talk face to face to Jack and Sound or strong player இருந்தா அப்படி நேருக்கு நேரா பேசணும், இப்படி பேக் பைட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹரிணி சொல்ற. கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். மாறுவாரு, நான் சொல்றேன் மாறுவாரு. இதுக்கப்புறம் மாறும். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க குரூப் கிடையாது டீம் கிடையாதுன்னு சொல்லிச்சாச்சு, பாய்ஸ் டீம் கிடையாது, இனிமே இண்டிவிஜுவாலிட்டி மட்டும் தான் வேணும்னு பொழுது முத்துவனுடைய ஆட்டமே மாறும் பாருங்க. இப்ப சாச்சனால முத்து டீமுக்கு போனதுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஆளு சாச்சனா வடிக்கிறதே முத்துவா இருப்பாரு பாருங்க. ஆமா, உல்லாசபுரம் சொன்னது உண்மைதான். அதாவது சீசன் 7 வந்து மாயாபாஸ் சீசனு, 8th வந்து சாச்சனா பாஸ் சீசன். வேற ஒன்றும் இல்லை, பழைய டெக்னிக் யூஸ் பண்ணிட்டாங்க, நெகட்டிவிட்டி பப்ளிசிட்டி அப்படின்ற மாதிரி தான் போகுது. அதுதான். ஓகே, கார்த்திக் சொல்லியிருக்கா ஆல்வேஸ் பிராமின் லாபி பிக் பாஸ் அப்படின்ட்டு. அது எல்லா இடத்துலையும் இருக்கும். அது இல்லை, அதெல்லாம் மீறி வர்றது தான் மேட்ருன்னு வச்சுக்காங்களேன். அதை மீறி வந்தவங்க தான் இளையராஜா, அதை மீறி வந்தவங்க தான் ரஹ்மான், அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனால் அது உண்டானா உண்டு இருக்கு. ஆனால் அதே இடத்துல அங்கேயே இருக்கிறவங்களையும் நிறைய பேர் வந்து நேர்மையானவங்களும் இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு ஒரு கதை ஒன்று பேசாத இன்னொரு நாள் அதை நான் பற்றி பேசுவேன். ஏன்னா அந்த கேரக்டர் அங்கே இல்லைன்னா அதான் எல்லா இடத்துலையுமே, அதாவது ஒடுக்கப்பட்ட ஜாதியிலையும் அந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க, கெட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் கெட்ட ஆட்கள் இருக்காங்க, நல்ல ஆட்கள் இருக்காங்கன்றது. ஆனால் இது வந்து கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி இவங்க இதுல ஒரு மலையாள லாபி நிறைய இருக்கு ஆக்சுவலி. அது வந்து இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் தான் அது. இல்ல இதுல இன்னொரு விஷயம் நீங்க சொன்னதுதான். அப்படி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அப்படி கிடையாது. ஆனா எங்க எப்படி பேசணுங்கிறத வந்து அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா வரல. ஓகே, அது ஒரு ஒன் ஆஃப் த மைனஸ் பாயிண்ட்னே நான் சொல்லுவேன். சதீஷ் சொல்றது வந்து இந்த போன வாரம் கோடு இருக்குது, இந்த வாரம் கோடு இல்லைன்னு சொல்றாங்க. இது நியாயமான ஒன்றும் இல்லை தம்பி. இப்ப 10 வாரம் இதுல வந்து 7வது வாரம் 8வது வாரமா இது
ஆமா சார் 8 வாரமோ இன்னும் 2 வாரம் தான் இவங்கன்னு நினைக்கிறேன். இதுல இவங்க என்ன பிரச்சனைனா, இவங்க கரெக்டா இவங்க அணுகிருந்தாங்கன்னா, ரொம்ப இன்னோவேட்டிவா ரொம்ப ஒத்துமையா இருந்து அவங்க கதற விட்டாங்கன்னா, இவங்க நிச்சயமா இது வந்து மக்கள் அதை பெண்கள் ரசிகர்கள் வந்து ரசிப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே பார்த்தா மஞ்சரியில இருந்து சாச்சனாவில இருந்து எல்லாம் அறவேக்கட்டத்தனமான ஒரு விஷயத்தை தான் பண்றாங்க. அதே மாதிரி மஞ்சரியால வந்து எக்ஸிக்யூட்டிவே பண்ண முடியல. உண்மை. இன்னொன்னு பேசுறதுக்கு வந்து ஆனந்தி மாதிரி ஒரு ஆள் அங்க தேவையே கிடையாது. எப்படி இந்த பக்கம் வந்து கனிவா பேசுற ரஞ்சிதா, அதே மாதிரி அந்த பக்கம் வந்து ஆனந்தின்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஓப்ளஸ் தான். இல்ல நீங்க அதான் மஞ்சரி பார்த்தா மஞ்சரிக்கிட்டே அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு விஷயமோ எதுவுமே இல்ல. இப்ப எதிராளிங்க வந்து உங்களை உடைக்கிறதுக்காக தான் அவங்க எல்லாமே கூடி பண்றாங்கன்னும் போது அந்த ஒத்துமையும் கிட்ட இல்லைன்னு போது இதுக்கப்புறமும் இன்னமும் அது டிராகா போகும், வெட்டி சண்டை தான் போகும். சரி 50 நாளுக்கு அப்புறமாவது ஒன்னா சேர்த்து வச்சுதுங்களை விளையாட விட்டா ஏதாவது ஓரளவுக்காவது ஏதாவது தப்பிக்குதா பாப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 50 நாள் விடுங்க, இதுக்கப்புறம் ஒரு 50 நாள் இது எப்படி ஆக போகுது அப்படின்றது. அதனால இந்த மாதிரி பிரிச்சு போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா. இதுல நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்பவே வேலிடு. ஒண்ணு நீங்க அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு டாஸ்கோ ஏதோ ஒரு விஷயம் கொடுத்துருக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும். நீங்க எல்லாமே இப்ப ஒண்ணுமே இல்லைங்க, சாச்சனா குடுகுடுன்னு ஓடி போய் எல்லாரும் சமாதானப்படுத்திருக்க முத்து அண்ணாதான் வேணும் அப்படின்றப்ப முத்தானாவுக்கிட்ட அனுப்பிச்சிட்டாங்களே நீங்க. அவ்வளவுதான். இதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப இப்ப இவங்களுக்கு இதாலே அவங்களுக்கு வந்து பின்னாடி வரும் பாருங்க. நேற்று வந்து ரவுண்ட் ட்ரூத் ஆர் டேர் கேட்கும் போது கூட உனக்கு என்னதானே பிடிக்கும் அப்படின்ற ஏதோ வந்து கேட்பாங்க. நீ கிடையாது, இன்னும் நீங்க வந்து நிறைய கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் வந்து ஜெஃப்ரி ஏதோ ஒரு கமெண்ட் அடிச்சு அந்த பையனை போட்டு அப்படி திட்டும். ஆமா ஆமா அந்த வீடியோ சாப்பாடு விஷயத்தெல்லாம் வந்து பேசாத எடுக்காதுன்னு சொன்னோம்லாம் அறிவில்லையா? ஏன்னா அதே சாப்பாடு வச்சு இனிமேல் அந்த பொண்ணை அடிப்பாங்க பாருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அடிக்கணும்னா அந்த பொண்ணை வச்சு அதான் அடிப்பாங்க, ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அவங்களுக்கு அவர் வந்து ஜாக்லின் எனக்கு ஓரளவுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாரு, அதே அவங்களுக்கு பிடிக்காது. அதேதான் அதான் மேட்ரு. சரி ஓகே. லேட்டா ஜாயின் பண்ணிட்டு ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனான்னு ஷனாஸ் கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி 48 நிமிஷம் போயிட்டு இருக்கு. இன்னும் 2 மினிட்ஸ்ல இந்த கமெண்ட்ஸ் முடிச்சு செகண்ட் பார்ட். சுமேஷானோட கமெண்ட் படிச்சீங்களா? இல்ல படிங்க. லக்கி நல்லவேளை நீங்க வந்து ரிவ்யூ பண்றீங்க, நீங்க சேவ் பண்ணிட்டீங்க என்ன இந்த மாதிரி எபிசோட்ல இருந்து பார்க்காம கெட்டிங் ஸ்ட்ரெஸ்ல இருந்து சேவ் பண்ணிட்டீங்க. கீப் அப் த குட் வர்க் அப்படின்னு போட்டுருந்தாங்க. ஓகே, தருண் வந்து ஒரு $5 கொடுத்துருக்கா. ஹாப்பி சண்டே. தேங்க்யூ பார்க்கவி, தேங்க்யூ ஸோ மச் டி. தொடர்ந்து சாச்சனாவை காப்பாற்றுவது அவரின் எதிர்காலத்தை பாதிக்கும், முழுமையாக பெயரை கெடுத்து அனுப்புவார்கள். அது அப்படிதான், ஏன்னா ஏற்கனவே கெட்டு போச்சு, அப்படிதான் வந்திருக்கும். கெட்டு போச்சு, இன்னொரு 10 நாள் இருந்து 10ஓட போறோம் அத்தோட ஒன்னா போட்டு அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் தேவை. இந்த மாதிரி ஒரு சொதப்பலான ஒரு எல்லாத்துக்குமே வந்து முந்திரி கொட்டையா பேசக்கூடிய ஆளும் அந்த கேமை பொறுத்தவரை அவங்களுக்கு தேவை. ஆக்சுவலி அதுதான். இது பிரகதீஸ்வரன் கூட சொல்லியிருந்தாரு, நல்லா பேசிட்டு ஜோடியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ராஜாங்கம் டாஸ்க்ல வந்து சத்யா டைரக்ட்லி நாமினேட்டட் ஜாக்லின். அதேதான். ஓகேவா? சோ அதே போல பிரபு அவர்களும் சொல்லியிருந்தாரு, இப்ப நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குமா இதுக்கப்புறம் அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இதுக்கப்புறம் 50 நாள் தான் இருக்கு. 50 நாள் டக்குன்னு ஆட்கள் அமிச்சாகணும் அவங்களும், அப்ப வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவ்வளவுதான் மேட்டர். மகிழா கண்ணன் வந்து லைவ் பார்க்கும்போதே வந்து அநியாயத்துக்கு ஆடு வருதான்னா ஸ்கிப் பண்ணாம பாக்குறேன், 6 மினிட்ஸ் டிலேல லைவ் பாக்குறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் எங்களுக்காக அதை காலையில வந்து பிரிச்சு போடுவோம், அதுல ஆடு அதிகமா வராதுன்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் ஏன்னா இது மட்டும்தான் எங்களுக்கான ஒரே ரெவென்யூ, தட்ஸ் ஆல். அதுக்காக தான் சப்போர்ட் பண்ணுங்க, அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுவும் இல்லாத சீசனும் ஒன்றும் பெருசா கிடையாது. ஆனா நிறைய அதான் பாருங்க, விருப்பம் இருந்தா பாருங்க. அது அவங்கள எப்படியும் நம்ம சொல்ல முடியாது. எஸ், சிவசங்கரி கேட்ட விஷயம் அதான். அதாவது இந்த டாஸ்க் கொடுக்கும்பொழுது மூச்சு வாங்குற மாதிரி டாஸ்க் கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அருண் சொல்றாப்ல. பட் மஞ்சரி வந்து கூச்சு வருவாங்க தண்ணி. அவங்க தானே சொல்லணும். அத ஆரி சொன்னார்ல, ஆரி டீடைலா சொல்லுவார். இந்த வாரத்துல என்ன நடந்தது, எப்படி பாதிக்கப்பட்டான் சொல்லணும். ஏன் வாயில என்ன வச்சிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு இதுதானே இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து மூக்க கடிச்சிக்கு போறாங்க. நீங்க பாதிக்கப்பட்டீங்கல்ல, அன்னைக்கு பேசணும்ல. அவரு பேசுறாருல, அவரே பேசலைங்க. 3 வாரம் அருண் பேசுனதே கிடையாது. அவரு வந்து அருண் வந்து இத்தனைக்கும் வந்து ஆப்போசிட்ல போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து தீபக் வந்து போற்றி புகழ்ந்துட்டே இருக்காரு. ஆப்போசிட் போனாதான் அவருடைய உண்மை முகம் தெரியுன்றதுக்காகவும் போட்டிருக்காங்க. யாரு கூட இல்ல, விஜய் விஷாலோட தானே போட்டிருக்காங்க. அதுதாங்க, தீபக் தாங்க இந்த பக்கம் இருக்காரு. ஏன்னா இப்ப அருண் அந்த பக்கம் இருக்கும்போது எப்படி தீபக் எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு வருன்றதுக்காக சொல்றேன். அது இதே மாதிரி இங்க ஒரு கூட்டணி இருக்குல்ல ஜாக்கி, தீபக் சத்யா அருண் 3 பேரும் ஒரு கூட்டணி, சரிங்களா? அப்ப இவ தீபக்கு வந்து இப்பதான் தெரியுது விஜய் விஷாலுக்கு தன்னை பிடிக்கலங்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு டாக் போயிருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்ல வந்து ஒரு நம்ம பேச வேண்டிய செகண்ட் பார்ட், சாரி, அந்த கார்டன்ல உட்கார்ந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவார் இல்லையா, அதுல மென்ஷன் பண்ணும்போது தான் அவருக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு, ஓ இப்ப இவனுக்கு எல்லாம் நம்மள பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச சிவா இந்த பக்கம் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? இந்த பக்கம், அதாவது தீபக் இருக்கிற பக்கம் வந்துட்டாங்க. ஏன்னா சிவாவும் இவரும் கொஞ்சம் பேட்சப் ஆயிட்டாங்க தீபக்கும். ஆனா அங்க ஒரு மூவர் கூட்டணி, அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அங்க வந்து முத்துவ பிடிக்காது. அதே மாதிரி அவங்க 3 பேருக்கும்
அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வச்சு நான் போட்டிருக்காங்க. ரைட், முடிச்சுக்கலாம். இது வந்து 50 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு ஆமா சார், 52 minutes. 51 மினிட்ஸ். ஓகே, எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு டிஸ்பிளே இருக்க QR கோட் அண்ட் பேபால் அக்கௌண்ட்டோடைய QR கோடு இருக்குது. அது US மக்களுக்கானது. அதே நேரத்தில் இந்தியன் அண்ட் UK அக்கௌண்ட்ஸ் நம்பர்ஸும் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்புகிறோம். மீண்டும் வேறு ஒரு எபிசோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.